ஒரு குட் நியூஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டீடைல் அனலைஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது இனி வரக்கூடிய ரவுண்ட் 2A அண்ட் ரீ அலாட்மெண்ட்ல நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நம்மளுக்கு ரவுண்ட் 1 உடைய கவுன்சிலிங் உடைய க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 167 பாயிண்டோட இந்த கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைச்சிருக்குது. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 174 வரைக்கும் தான் கிடைச்சிருந்துச்சு. சோ அத பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. 167.5 வரைக்கும் வந்து சீட் வந்து அலாட் ஆயிருக்குது. சோ அதே மாதிரி ரவுண்ட் 2 அண்ட் ரீ அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரவுண்ட் 2க்கு இந்த சேம் கட் ஆஃப் தான் 200 to 160 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க. சோ இந்த ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா கோர்சஸையோ காலேஜஸையோ சேஞ்ச் பண்றதுக்கு இங்கதான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ இப்போ நம்மளுக்கு SF சீட்ஸ் பாத்தீங்கன்னா போன வருஷம் 18,000 சீட்ஸ் இருந்துச்சு. சோ இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு 20,000 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு 20,000 சீட்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஃபார்ம், பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு SF காலேஜஸ் வந்து வரும். கவர்மெண்ட் சீட்ஸ் நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சே பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில 150 சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் போய் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணலையோ அந்த ரிமைனிங் சீட்ஸும் நம்மளுக்கு இந்த ரவுண்ட் 2ல கண்டிப்பா வரும். எவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா ஒரு 400 to 500 கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இந்த வருஷம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 662 சீட்ஸ் வந்து ரிமைனிங் ரவுண்ட் 2ல வந்துச்சு. அதுல வந்து டாப் கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங், பிபிடி இந்த மாதிரி கோர்சஸ்மே இருந்துச்சு. சோ இந்த வருஷமும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா பிபிடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு இந்த கோர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ லெட்ஸ் வெயிட் பண்ணலாம். அக்டோபர் 4க்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த சீட் வேகன்சி ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளவு கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு, என்னென்ன கோர்சஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல டீடைல்டா தெரிய வரும். இப்போதைக்கு நம்மளுக்கு 400 to 500 வரைக்கும் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ நம்மளுக்கு போன வருஷம் ரவுண்ட் 2ல எவ்வளவு சீட்ஸ் அலாட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9,824 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் வந்து அலாட் ஆச்சு. சோ அப்பனா இந்த வருஷம் நம்மளுக்கு பார்ட்டிசிபென்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து ரவுண்ட் 2ல வந்து நம்மளுக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2ல கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 19,466 ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்மளுக்கு இதுல போக மீறி எவ்வளவு பேர் வருவாங்க. ஏற்கனவே 3,106 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் ஆயிருச்சு. அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு சேஃப் கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 195ல இருந்து 160 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப்க்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரவுண்ட் 2ல. இதுல நம்மளுக்கு கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து 170க்கு அபோவா இருந்துச்சுன்னா என்ன நம்ம சீட் வேகன்சில என்ன கோர்சஸ் இருக்கு, கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்க. இல்ல எனக்கு கவர்மெண்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இருக்கக்கூடிய என்ன சீட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் இருக்கோ நீங்க கொடுத்தீங்கன்னா அபோவ் 170க்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்ஸ் அலாட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதே மாதிரி டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் PSG, KMCH, வேலம்மாள், அப்போலோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே உங்களுடைய கட் ஆஃப் அபோவ் 170க்கு மேல இருந்தாலுமே கிடைக்கும். சாய்ஸஸ் நிறைய கொடுங்க. ஆவரேஜ் SF காலேஜுக்கு உங்களுக்கு அபோவ் 160க்கு மேல இருந்தாலே சீட்ஸ் நிறைய பேருக்கு அலாட் ஆகும். அப் டு 160 க்ளோசிங் கட் ஆஃப் 160 வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து கிடைச்சிருக்கு. சோ இந்த வருஷமும் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க ரவுண்ட் 2Aல வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் கட் ஆஃப் வந்து 159ல இருந்து 130 வரைக்கும் கூப்பிடுவாங்க. இதுல கண்டிப்பா கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இருக்காது. இது போக நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த 20,000ல SF சீட்ஸ் போக தான் மீதி ரிமைனிங் சீட்ஸ் வந்து இங்க வரும். அதுல ஒரு 10,000 பேருக்கு இங்க சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா அது போக சீட்ஸ் தான் இங்க வந்து நம்மளுக்கு ரவுண்ட் 2Aல வரும். 8,150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் அலாட் ஆயிருச்சு. ரவுண்ட் 2Aல கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 159.75ல இருந்து 130 கட் ஆஃப் வரைக்கும் சீட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. கவர்மெண்ட் காலேஜ் வந்து இந்த ரவுண்ட்ல நம்மளுக்கு கிடையாது. டாப் மோஸ்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து ரொம்ப குறைவான சீட்ஸ் இருந்துச்சு. அதுக்குமே கட் ஆஃப் அபோவ் 150 மேல இருக்கவங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஆவரேஜ் காலேஜ் SF காலேஜ் வேணும் அப்படின்னா அபோவ் 145க்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். சோ ரவுண்ட் 3 அப்படிங்கிறது நம்ம 2A அண்ட் ரவுண்ட் 2 அண்ட் 2A முடிஞ்சதுக்கு அப்புறம் சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் ரவுண்ட் 3 அண்ட் மாப் அப் வந்து நம்மளுக்கு நடக்கும். இப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கேன். இப்போ சப்போஸ் நீங்க பிஃபார்ம் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா சாய்ஸ்
சாய்ஸஸ் மட்டும் பாருங்களேன். இந்த அளவுக்கு நீங்க வந்து சாய்ஸஸ், நான் வந்து ஒரு 52 சாய்ஸஸ் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங்க்கும் இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ உங்களுடைய ஆர்டர் வந்து இப்போ நீங்க வந்து ரவுண்ட் 2ல இருக்கீங்க, உங்க கட் ஆஃப் 198 to 160 குள்ள இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜும் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் வேகன்சி இருக்குதோ, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, உங்க கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கோ அதையுமே ஃபர்ஸ்ட் சாய்ஸஸா கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜா கொடுத்துக்கோங்க. அடுத்தது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்க சூஸ் பண்ணாம ஒரு 2 கோர்சஸ் ஆவது உங்க கட் ஆஃப்க்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 35 to 45 சாய்ஸஸ் கொடுங்க டாப் காலேஜஸா. டாப் காலேஜஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அடுத்தது உங்களுடைய கட் ஆஃப் வந்து 159.96 to 130 வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் நம்மளுக்கு வரப்போறது இல்ல. சோ டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் இருக்கும். நீங்க கோர்சஸ் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து 5 கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல ஒரு 4 கோர்சஸ் ஆஃப் சூஸ் பண்ணி குறைஞ்சபட்சம் 60 சாய்ஸஸ் ஆவது மேக்ஸிமம் கொடுங்க. ஒவ்வொரு கோர்சஸுக்கும் நீங்க வந்து நான் கொடுத்திருந்தேன் பாத்தீங்களா, இப்ப பிஃபார்முக்கு வந்து எவ்வளவு 52 கொடுத்திருக்கேன். அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங்க்கு நான் வந்து கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா. இந்த மாதிரி நீங்க வந்து சாய்ஸஸ் கொடுங்க. அதே மாதிரி ரிமைனிங் கோர்சஸ்க்கும் இப்ப நீங்க ரீ அலாட்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும், சீட்ஸ் அவைலபிலிட்டியா இருந்தா நீங்க எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் அந்த கோர்சஸையும் பார்த்து கொடுங்க. இல்ல எனக்கு கவர்மெண்ட் டு எஸ்எஃப் வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து அந்த கோர்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் 35 காலேஜஸ் எஸ்எஃப் காலேஜஸ் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.